அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். குடும்பத்தில் சுபகாரியம் உங்களுக்கு நடக்குமா? கணவன் மனைவி உறவு உங்களுக்கு இப்போ எப்படி இருக்கோ? திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு கிடைக்குமா? தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் வளர்ச்சி எப்படி இருக்க போகுது? வேலை பார்க்குறவங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்குமா? பொருளாதார நிலை எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனை குறையுமா? இந்த மாதிரியான எல்லா தகவலுக்கும் நான் பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. மறக்காமல் நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளணுமா? இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஒரு தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பார்க்கும்போது கடந்த சில மாதங்களாக நீங்கள் ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து முயற்சி செய்துட்ருப்பீங்க. முயற்சி இருக்குது, திறமை இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற பலன் மட்டும் உடனடியாக கிடைக்கலையே அப்படிங்கிற வருத்தமும் உங்களுக்கு கூடவே இருக்குங்க. அதே போல் நான் எவ்வளோ முயற்சி செய்கிறேன் ஆனால் ஏன் முன்னேற்றம் வரலை அப்படிங்கிற கேள்வி கூட உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கதவுகளை திறக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். குறிப்பாக தொழில், வேலை, தனிப்பட்ட செல்வாக்கு, குடும்பம், பணவரவு, சொத்து தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு நகர்வுகளை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் நீங்கள் கவலைப்பட்டுக்க வேண்டாம். முக்கியமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் வார்த்தைகளுக்கு அதிகமான மதிப்பு கொடுக்கறது நல்லது. உங்கள் வார்த்தைகளையே நீங்கள் பேசும்போது கவனமாக பேசுகிறது ரொம்ப சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் குடும்ப விஷயங்களில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். குடும்பத்தில் நீண்ட நாளாக நீங்கள் பேசி கொண்டு இருந்த ஒரு விஷயம் கூட மீண்டும் பேசப்பட்டு நல்ல முடிவுக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்குள்ளே இருந்த சிறிய மனக்கசப்புகள் கூட குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய பேச்சுக்கு குடும்பத்தில் மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் சொல்வதை கேட்பவங்க அதிகரிப்பாங்க. அதே நேரத்தில் சிம்மராசிக்காரங்க தங்களுடைய கருத்தை மிகவும் வலிமையாக சொல்லக்கூடியவங்க. அதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்லும்போது நான் சொல்வது தான் சரி அப்படிங்கிற பிடிவாதமாக இல்லாமல் மற்றவர்களுடைய கருத்தையும் கேட்டு முடிவு செய்கிறது ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் அளவுக்கு உங்களுடைய வார்த்தைகளின் தாக்கமும் அதிகரிக்கலாம். ஒரு வார்த்தை குடும்பத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தலாம். ஒரு வார்த்தை தேவையில்லாத மனக்கசப்பை ஏற்படுத்தலாம். இதனால் பேச்சில் நிதானம் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம். மேலும் குடும்பத்தில் சுப சம்பவங்கள் இனிமேல் உங்களுக்கு நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவான ஜோதிட பார்வையில் பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காலமாக பார்க்கப்படுது. சில குடும்பங்களில் திருமணம் தொடர்பான பேச்சு வரலாம். சிலருக்கு திருமண முயற்சிகள் தீவிரமாகலாம். சிலருக்கு நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் தொடர்பான நல்ல செய்திகள் கிடைக்கலாம். எனவே திருமணத்துக்கான வரன் பார்த்து கொண்டு இருக்கிறவங்களா இருந்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யலாம். குடும்பத்தில் உங்களுக்கு குழந்தைகள் தொடர்பான நல்ல செய்திகள் வர்றதுக்கான வாய்ப்பு காத்திருக்கு. சிலருக்கு வீட்டில் புதிய பொருள் வாங்கிறதுக்கு, வாகனம் வாங்குவதற்கு, வீடு மாற்றுவதற்கு, வீடு புதுப்பிப்பதற்கு போன்ற விஷயங்கள் நடைபெறலாம். மேலும் பூர்வீக சொத்து தொடர்பான பிரச்சனைகள் அல்லது பாகப்பிரிவு தொடர்பான தாமதங்கள் சிலருக்கு நகரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதாகவும் ஜோதிட கணிப்புகள் சொல்லுது. அதனால் குடும்ப ரீதியாக பார்க்கும்போது இனி வரக்கூடிய காலகட்டம் நம்பிக்கையோடு இருக்கலாம். ஆனால் எல்லோருக்கும் கண்டிப்பாக திருமணம் நடக்கும், கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற பொதுவான பலனே உங்களுக்கு சொல்ல முடியுது. சிம்மராசிக்காரர்களுக்கு கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமணமான சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் கணவன் மனைவி உறவில் முக்கியமான மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும். குடும்ப முடிவுகளை இருவரும் சேர்ந்து எடுப்பது மிக நல்ல பலனை கொடுக்கும். கணவன் அல்லது மனைவியினுடைய தொழில் காரணமாக சில மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை மாற்றம், இடமாற்றம் அல்லது பயணம் போன்ற விஷயங்கள் குடும்ப வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். சிலருக்கு வாழ்க்கை துணை மூலமாக நல்ல ஆலோசனை கிடைக்கும். சிலருக்கு வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தினர் மூலமாக உதவி கிடைக்கலாம். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம்.
முக்கியமாக ஈகோ பிரச்சனையை யாருக்கிட்டேயும் காட்டாதீங்க. சிம்மராசியினுடைய இயல்பில் தன்மானம் ரொம்ப முக்கியமானது. அதனால தான் நாம் முதல்ல பேசும்போது இருவரும் அமைதியாக இருந்தால் ஒரு சிறிய பிரச்சனை பெரிதாகிடும். இதனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் முக்கியமாக நீங்கள் உங்களுடைய பேச்சில் அதிகமான கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. முக்கியமாக திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் ஏற்கனவே திருமண முயற்சி செய்து கொண்டிருக்கிறவங்களுக்கு புதிய வரன் அல்லது புதிய தொடர்பு வரலாம். குடும்பத்தினர் மூலமாக திருமண பேச்சு வரலாம். நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக நல்ல தொடர்பு உருவாகலாம். இதுவரை பல காரணங்களால் தாமதமாகி கொண்டிருந்த திருமண முயற்சிகளில் மீண்டும் வேகம் ஏற்படலாம். குறிப்பாக நீங்கள் இனி திருமணம் ஆகுமா என்ற கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இந்த கவலையை விட்டுடுங்க, முயற்சியை தொடருங்க. ஏன் அப்படின்னா, நல்ல வாய்ப்பு வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை வேண்டும். திருமணம் அப்படிங்கிறது ஒரு நாளில் முடிவாகக்கூடிய விஷயம் கிடையாது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குணம், மன பொருத்தம், குடும்ப பொருத்தம், ஜாதக பொருத்தம் போன்றவையெல்லாம் பார்த்து முடிவு செய்கிறது. இதுபோல் சிம்மராசிக்காரர்களுக்கு தொழிலை பொறுத்த வரைக்கும் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்காரர்களுக்கு மிகவும் முக்கியமான பகுதியாக இந்த தொழில் மற்றும் வேலை பற்றி பார்க்கலாம். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக உங்களுடைய வாய்ப்புகள் அமையும். வேலை பார்க்குறவங்க தங்களுடைய திறமையை நிரூபிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம். முக்கியமாக இதுவரை உங்களுடைய வேலை சரியாக கவனிக்கப்படவில்லை என்று நினைத்திருந்தால் இனி வரக்கூடிய காலகட்டம் பணி மேலதிகாரிகளின் கவனத்திற்கு வரலாம். உங்களுக்கு ஒரு புதிய பொறுப்பு கொடுக்கப்படலாம். ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அல்லது வேலை உங்களிடம் ஒப்படைக்கப்படலாம். அதை நீங்கள் சரியாக செய்து முடித்தால் உங்களுடைய பெயர் உயரலாம். சிலருக்கு பதவி உயர்வு தொடர்பான பேச்சு வரலாம். சிலருக்கு சம்பள உயர்வு பற்றிய நல்ல தகவல் கிடைக்கலாம். சிலருக்கு வேறு நிறுவனத்தில் வேலை வாய்ப்பு கிடைக்கலாம். வேலை தேடிக்கொண்டிருக்கிறவங்களுக்கு முயற்சியை விடாமல் தொடரணும். குறிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் ஒரே இடத்துல மட்டும் விண்ணப்பித்தேன், பதில் வரல அப்படின்னு நிற்காம பல வாய்ப்புகளை நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது. தொழில் செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாடிக்கையாளர்கள் அதிகமாகக்கூடிய காலகட்டம். புதிய பிஸ்னஸ் கான்டாக்ட்ஸ்கள் அதிகமாக கிடைக்கலாம். நீண்ட நாளாக இழுவையில் இருந்த ஒரு ஆர்டர் அல்லது பேமெண்ட் உங்களுக்கு கிடைக்கலாம். புதிய பிஸ்னஸ் ஐடியா தோன்றலாம். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டிருக்கிறவங்க தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி யோசிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்பதற்கான உடனடியான மிகப்பெரிய முதலீடு செய்ய வேண்டாம். முதல்ல கணக்கு பார்க்கறது நல்லது. வேலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை மாற்றத்தை யோசித்து செய்கிறது நல்லது. ஆனால் பழைய வேலையில் பிரச்சனை ஏற்பட்டாதான் கோபத்தில் உடனடியாக ராஜினாமா செய்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். முதல்ல புதிய வேலை உறுதியா அப்படிங்கிறத பார்த்துட்டு செய்கிறது தான் நல்லது. சிலருக்கு வெளிநாடு அல்லது வேறு நகர வாய்ப்புகள் கூட அமையலாம். பண வரவு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதார நிலையை பார்த்தா இனி வரக்கூடிய காலகட்டம் சிம்மராசிக்காரர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கும். கொடுக்க வேண்டிய பணம் திரும்ப வரலாம். நிலுவையில் இருந்த பேமெண்ட் திரும்ப கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பாராத வருமானம் கிடைக்கலாம். குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படலாம். கடன் பிரச்சனையில் உள்ளவங்களுக்கு கடன் பிரச்சனை. சிம்மராசிக்காரர்களுக்கு எந்த கடனுக்கு அதிக வட்டி, எந்த கடனை முதலில் முடிக்க வேண்டும், மாதத்துக்கு எவ்வளவு தொகையை நம்ம ஒதுக்க முடியும் என்பதையெல்லாம் கணக்கிட்டு செயல்படுறது முக்கியம். சொத்து, வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்களில் சில சிம்மராசிக்காரர்களுக்கு நகர்வு இருக்கலாம். நீண்ட நாளாக பேசிக்கொண்டிருந்த பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு தீர்வு காணும் முயற்சி முன்னேறலாம். வீடு வாங்க நினைக்கிறவங்க முயற்சி செய்யலாம். வாகனம் வாங்க நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த சொத்து அல்லது வாகனத்தையும் வாங்கும்போது ஆவணங்களை சரிபார்த்து சட்ட ரீதியான ஆலோசனை தேவைப்பட்டால் நீங்கள் பெற்றுக்கொண்டு முடிவெடுக்கிறது ரொம்பவே முக்கியத்துவம் பெறுகிறது. மாணவர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் புதன் சிம்மத்தில் வர்றதால கல்வி அறிவு, பேச்சுத்திறன், சிந்தனை போன்ற விஷயங்களில் சாதகமான சூழல் உருவாகும். இதுபோல் போட்டித் தேர்வுகள் எழுதுகிறவங்களுக்கு திட்டமிட்டபடி படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். முக்கியமாக கடைசி நேரத்தில் படிப்பதை தவிர்க்க வேண்டியது நல்லது. தொடர்ந்து படிக்கக்கூடிய பழக்கம் இருந்தால் நல்ல பலனை பெறலாம். உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வி, தொழில்நுட்ப கல்வி போன்ற முயற்சிகளில் இருக்கிறவங்களுக்கு முயற்சியை தொடரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
என்ன நண்பர்களே, இன்னைக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.